வணக்கம். செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அன்னை தமிழை வணங்கி நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் தொடர் நிகழ்வுகளில் இந்த நிகழ்வு பட்டினப்பாலை பாகம் 3. இந்த நிகழ்விற்கு களம் அமைத்துக் கொடுத்த நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர் தலைவர் கவின்கலை வேந்தர் சிவதமிழ் சீராளர் எங்கள் சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும், எங்கள் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் துணை தலைவர் பாரதி கண்ட புதுமை பெண் பெரியார் பெறாத புதல்வி மதிப்புறு முனைவர் தங்க மங்கை எங்கள் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை சொல்லிக்கொண்டு, இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழால் இணைவோம் களத்தின் மூத்த தூண்களாக திகழக்கூடிய கூட்டு மாவட்டம் 1 ஆளுநர் முனைவர் தொல்காப்பிய செம்மல் எங்கள் அன்பிற்கினிய பத்மநாபனப்பா அவர்களுக்கும், நம் மாவட்டம் 18/6 ஆளுநர் மாண்புமிகு வாழும் வரலாறு எங்கள் சந்தான கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் மாவட்டம் 18/8 ஆளுநர் பேரறிஞர் அண்ணா விருதுக்கு சொந்தக்காரர் வாழும் வரலாறு எங்கள் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும், மேலும் இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய மாவட்டம் 18/1 ஆளுநர் என் அன்பு தோழி வெண்ணிலா அவர்களுக்கும், அல்தாஜ் பேகம் குற்றாலம் தமிழால் இணைவும் சங்கத்தின் தலைவி அல்தாஜ் பேகம் அவர்களுக்கும், கீழடி தமிழால் இணைவும் சங்கத்தின் தலைவி ராஜி அவர்களுக்கும், அவ்வளவுதானா? சரி. அடுத்து மாவட்டம் 18/7 முதல் துணை ஆளுநர் முனைவர் கதை சொல்லி எல்லாருக்கும் யவனராணியாக அறிமுகமாகி நம் பட்டையை கிளப்பிக் கொண்டிருக்கும் என் அன்பு தோழி அன்பழகி ஸ்ரீதர் அவர்களுக்கும் என் நன்றியை சொல்லிக்கொண்டு நாம் பட்டினப்பாலை நிகழ்விற்குள் பயணிக்கிறோம். 2 பாகங்கள் நான் உங்களுக்கு இதுவரைக்கும் என்னால இயன்றதை சொல்லி இருக்கிறேன். அதாவது ஒரு அறிமுகமாக ஒரு பாகமும் காவிரி தாயினுடைய சிறப்பை பற்றி போன பகுதியில நம்ம பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருத நிலத்தினுடைய வளமை, சோழ நாட்டினுடைய சிறப்பு என காவிரி தாயை பத்தி பேசும் பொழுதே நிறைய அந்த சோழ நாட்டில் இருக்கக்கூடிய வளமை செழிப்பு அதை பத்தி வரிசையா பார்த்துக்கிட்டே வந்தோம். முதல்ல மருதம், இந்த மருத நிலம்னு பேசும் பொழுது மருதம்னா என்ன நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மருதம் என்பது நம்மளுடைய பண்டை தமிழகத்தில் பகுத்து அறியப்பட்ட 5 வகை தமிழருக்கான நிலத்திணைகளில் ஒன்று. வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம். நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையில வரிசையா நமக்கு அப்படித்தான் சொல்லி கொடுத்து இன்றைக்கும் மறக்காம 5 வகை நிலங்களையும் கேட்டா நம்ம சொல்லுவோம். அப்படி நம்ம மனசுல பதிந்த நிலங்கள் 5மே. அப்படிப்பட்ட வயலும் வயல் சார்ந்த இடமும் தான் இந்த மருதம். இந்த மருத நிலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லோருமே பெரும்பாலும் உழவு தொழில் செய்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். மருத நிலத்தின் கடவுளாக இந்திரனையும், இந்த மருத நிலத்தின் மக்களை பார்த்தோம்னா வெள்ளாண்மை, அதான் வேளாண்மைன்னு சொல்றோம் இல்லையா, வெள்ளாண்மை என அறியப்பட்ட உழவு தொழில் இந்த மருத நிலத்திலே ரொம்ப சிறப்பாக வளர்ச்சியோட இருந்திருக்குது. குறிப்பாக இங்கே பாய்ந்த தாமிரபரணி ஆறு, காவிரி ஆற்றங்கரை பகுதியில் தான் நம்ம பழந்தமிழர்கள் முழுமையாக இந்த வேளாண்மையில ஈடுபட்டிருக்காங்க. இந்த நிலங்கள்ல தான் நிறைய பெருநில கிளார்கள்லாம் பாசனங்கள், நிறைய விவசாயம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. தொல்காப்பியத்துல மருத நிலத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மக்கள், அதாவது மருத நிலத்தில் வாழக்கூடிய மக்கள்னு தனித்து குறிப்பிடாவிட்டாலும் ஏனோர் பாங்கினும் எண்ணும் காலை ஆனா வகைய திணைநிலை பெயரே அப்படின்னு சொல்லி பொருள் அதிகாரத்துல சொல்லியிருக்கிறாங்க தொல்காப்பியத்துல. அந்தந்த நிலத்திற்குரிய நிலப்பெயர் அடிப்படையிலேயே அந்த மக்களின் பெயர்கள் பகுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம தொல்காப்பியர் ஐயா சொல்கிறார். அடுத்ததாக நாற்கவிராச நம்பி அவருடைய அகப்பொருள் விளக்கத்திலையும் இந்த உழவு சார்ந்த மக்களை பத்தி பேசும் பொழுது உழவர், உளத்தியர், கடையர், கடைசியர் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அதாவது 2 வகை மருத நில மக்களை பற்றி அவரும் எழுதியிருக்கிறார். புறப்பொருள் வெண்பா மாலையில என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, களமர் கதிர்மணி காலோகம் செம்பொன் வளமனை பாழாக வாரி கொளன் மலிந்து கண்ணார் சிலையார் கவர்ந்தார் கடல்வேந்தன் நன்னார் கிளை அலர நாடு அப்படின்னு புறப்பொருள் வெண்பா மாலையில இலக்கண நூல்கள்ல சிறப்பாக இந்த உழவு தொழில் செய்பவர்களை பற்றி, அந்த உழவர், உளத்தியர், கடையர், கடைசியர், ஊரன், மகிழன், களமர் அப்படின்னு பல பெயர்களில் அழைக்கப்படக்கூடிய இந்த மருதநில மக்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இலக்கண நூல்கள்ல தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. அடுத்ததாக சோழ ஆட்சியின் மீள் வருகை, அதாவது நமக்கு போன காவிரியுடைய சிறப்பிலே நான் சொல்லியிருந்தேன், சோழர் ஆட்சிக்கு பிறகுதான் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த மீள் வருகைக்கு பின்னால மருத நிலத்தினுடைய வளர்ச்சி பெரிய வகையில நடந்திருக்கு. சோழர்கள் தொண்டை நாட்டையும் கொங்கு நாட்டையும் கைப்பற்றி அங்கே இருந்த குறும்பர், வேட்டுவர்னு 2 இன வகுப்பினர் இருந்திருக்காங்க. அவர்களை வென்று
அவர்களுடைய நிலங்கள்லயும் வேளாண்மை செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துலதான் அங்க வெள்ளாளரை எல்லாம் குடியமர்த்தி அந்த மருத நிலத்தை விரிவுபடுத்தி இருக்காங்க. ஏன்னா ஒரு மன்னனுடைய சிறப்பே என்ன, ஒரு இடத்துல இருக்கக்கூடியத அங்க இருக்கக்கூடிய சிறப்பை மட்டும் கண்டுபிடிச்சு அதை மேலும் மேலும் விரிவுபடுத்துறதுதான் ஒரு நல்ல மன்னனுக்கு அழகு இல்லையா? அதை செஞ்சிருக்கிறாங்க நம்ம சோழ மன்னர்கள். இந்த குறும்பர், வேட்டுவர், இருளர் மக்கள்ல நிறைய பேரு விவசாய கூலிகளாக மாற்றப்பட்டு இந்த மருத நிலத்தினுடைய மக்களாகவே மாற்றப்பட்டிருக்கிறாங்க இந்த குறிப்பிட்ட மீள் காலத்துலதான். இப்ப நம்ம பாடலுக்குள்ள போகலாம். பட்டினப்பாலை முதல்ல 7 வரிகள் கடந்து வந்தோம். காவிரி தாயினுடைய சிறப்பு இன்று நான் சொல்ல போவது 8லிருந்து. விளைவு அராவியன் கழனி கார் கரும்பின் கமழ் ஆலை தீ தெருவின் கவின் வாடி நீர்ச்செருவின் நீள் நெய்தர் பூச்சாம்பும் புலத்து ஆங்கன் அப்படின்னு சொன்னாங்க. என்னையா அதுன்னு எனக்கு ஒரே அது படிக்கும் பொழுதே ஏதோ ஒரு நிகழ்ச்சியா இருக்கே, என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தா, கழனியில் விளையக்கூடிய கரும்பினை பற்றியும் அந்த வயல், அதாவது நல்ல ஒரு கற்பனை பண்ணிக்கணும் நம்ம இதை கேட்கும் பொழுது. அப்படியே பச்சை பசேல்னு அந்த கழனி முழுக்க கரும்பு நல்ல விளைச்சலோட இருக்குது. அந்த வயல்வெளிகள்ல ஆம்பல் மலர்கள் எல்லாம் பூத்து கிடக்கிறது. இந்த காவிரி ஆற்றின் கழனிகள்ல எப்பொழுதுமே விளைச்சலுக்கு பஞ்சமே இருக்காதாம், செழிப்பா இருக்குமா. அந்த கழனிகள்ல விளைஞ்ச கரும்பையெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த ஆலையில சாறு பிழிந்து அதை வெல்லமாக்கணும் இல்லையா, அதுக்கு பாகு காய்ச்சுவாங்க. அப்படி பாகு காய்ச்சும் பொழுது அந்த ஆலையிலிருந்து வரக்கூடிய அந்த புகையினுடைய சூடு பட்டு அந்த வயல்கள்ல அழகா தலையசைத்து கொண்டிருந்த அந்த நெய்தல் பூக்கள் எல்லாம் சாம்பி விடுமாம். அது என்ன சாம்பின்னா சூடு பட்டு வாடுதல். எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க. நம்ம சோம்பி திரிதல்ங்கிற இடத்துல கூட இதுல இருந்தா வந்திருக்குமோ நான் நினைச்சேன். சாம்பி விடுகின்றது, அதை சூடு பட்டு வாடி போகுதாம் அந்த புகையினால. அடுத்ததா சொல்லப்பட்ட வரிகள்ல பார்த்தா, காய் சென்னல் கதிர் அருந்து மோட்டு எருமை முழு குழவி ஊட்டு நிழல் துயில் வதியும் கோள் தெங்கின் குலை வாழை காய் கமுகின் கமழ் மஞ்சள் இனமாவின் இணர்பெண்ணை முதற்சேம்பின் முளை இஞ்சி. இந்த 19 வரிகள் இந்த வளமையை பத்தி பேசுறதுல சொல்லியிருக்காங்க. என்னவா, ஒரு பக்கம் வயல்ல இருந்து அந்த கழனியில இருந்து கரும்புகள், நல்ல முத்தின கரும்பு, சும்மா அந்த நம்ம சொல்லுவோம்ல ஏப்ப சாப்பையெல்லாம் இல்ல, மெலிஞ்சு போயிருக்கும்ல, அதுல இனிப்பு இருக்காது, நல்ல விளைஞ்ச கரும்புகள் எல்லாம் ஆலைக்கு எடுத்துட்டு போய் அதை ஃபுல்லா அதுல இருக்கக்கூடிய அத்தனை சாறையும் எடுத்து காய்ச்சி பாகாக்கி வெள்ளக்கட்டியா மாத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த புகையில இந்த பக்கம் வாடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வயக்காட்டுல என்ன பண்ணுதாமா, எருமையுடைய கன்று குட்டிகள்லாம் இருக்கும் இல்லையா, அது என்ன பண்ணுதான், அந்த கதிர் முற்றிய நெல் வயல்ல இறங்கி விளையாடுதாமா. அப்படியே அது காலால கதிர்களை எல்லாம் துவட்டி எடுத்து விளையாண்டு புரண்டு அந்த நெல்லை எல்லாம் கொட்டி வைத்திருக்கக்கூடிய குதிர்னு சொல்லுவோம் இல்லையா, பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய அந்த நெல் குதிர்களோட நிழல் இருக்கும்ல, அதுல போய் படுத்திருக்காமா. அவங்க என்ன ரொம்ப சோர்வாயிட்டாங்க போல விளையாடி அந்த எருமை கண்ணுக்குட்டி எல்லாம். ஊரை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த வயல் முற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்குதான், தென்னை, வாழை, பாக்கு மரம், மஞ்சள், மா, பனை, சேம்பு, இஞ்சி, இப்படி இதெல்லாம் பணப்பயிர்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்படி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தலைமுறைக்கு தென்னை மரமோ ஒரு வாழை மரமோ வச்சா அவன் தலைமுறைக்கும் வாழ்வாயா, வேற எதுவும் தொழில் செய்யணும்னு அவசியம் இல்லை, இதை ஒழுங்கா காப்பாத்தி வித்தாலே அவன் தலைமுறைக்கு அவனுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. இந்த செடிகள், அதாவது இந்த மரங்கள் எல்லாமே பணப்பயிர்கள்னு நம்ம சொல்றது வழக்கமா, தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பணப்பயிர்கள் எல்லாம் அந்த வயல் முற்றங்கள்ல அப்படி நிறைய நிக்குமா. அந்த ஊரை சூழ்ந்து இருக்கக்கூடிய அத்தனை மரங்களை பத்தி சொல்றாங்க. அதாவது விளைச்சல் நீங்காத, எப்பொழுதுமே விளைச்சலுக்கு பஞ்சமில்லாத அகன்ற வயல்களில் கருமை நிறமான, இப்போ கரும்பு நம்ம பொங்கலுக்கு வாங்கும் போது நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்திருப்பாங்க, நமக்கு நல்ல கருகருன்னு இருக்கணும், தலைமயிறு கலருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க. அந்த வண்ணத்துல வாங்கிட்டு வா, அது மாதிரி அந்த கணுக்கள் இருக்கிறதா பார்த்து வாங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த மாதிரியான கரும்புகள்ல தான் அந்த இனிப்பின் சுவை, நல்ல முத்தின கரும்பு தான் நல்லா இருக்கும் அப்படின்னு. அத போல இங்க சொல்றாங்க, கருமை நிறமான முதிர்ந்த கரும்பின் மணமுள்ள பாகை காய்ச்சும் ஆலைகளின் நெருப்பின் புகை சுடுவதால் அழகு கெட்டு நீரையுடைய வயல்களில் இருக்கக்கூடிய அந்த நீண்ட நெய்தல் மலர்களெல்லாம் பாடுகின்றன. அந்த இடத்தில்
காய்ந்த செந்நெல், நல்ல அதாவது விளைச்சல் அறுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய காய்ந்த செந்நெல் கதிர்களை எல்லாம் நன்ற தின்று முடித்து நல்ல வயிறு புடைச்சு போயிருக்காமா அந்த எருமை கண்ணுக்குட்டிக்கலாம். அந்த வயிற்றை உடைய எருமையின் முதிர்ந்த கன்றுகள் நெற்குதிர்களின் நிழலில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் காட்சியும், குலைகளை உடைய தென்னையும் குலைகளை உடைய வாழையும் காயை உடைய கமுகு, நமக்கு தெரியும் கமுகு பாக்கு மரம், மணம் கமழும் மஞ்சளும் பல இனமான மாமரங்கள், ஏன்னா மாமரத்திலையும் பல விதங்கள் இருக்கு இல்லையா, குலைகளை உடைய பனையையும் கிழங்கை உடைய சேப்பங்கிழங்கு சொல்ற சேம்பையும் முளையை உடைய இஞ்சியையும் உடையதுதான் எம் மருத நிலம் அப்படின்னு இந்த சிறப்பை பத்தி சொல்லியிருக்காங்க. காவிரி ஆறு பாயிரதனால சோழ நாடு அடைந்த பெற்ற அந்த நில வளத்தை தான் இந்த 8 to 19 வரையிலான இந்த 12 வரிகள்ல ஆசிரியர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. சரி, இதுல குளவின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். யானையும் குதிரையும் கழுதையும் கடமையும் மானோடு 5 கன்று எனக்கு உரிய எருமையும் மறையும் வரையார் ஆண்டே கவரியும் கராமும் நிகரவற்றுள்ளே ஒட்டகம் அவற்றோடு ஒரு வழி நிலையும் குஞ்சரம் பெருமே குளவி பெயர் கொடை ஆவும் எருமையும் அது சொல்லப்படுமே. எங்க சொல்லியிருக்காங்க? நம்ம தொல்காப்பியத்துல மரபியல்ல சொல்லியிருக்காங்க. அதாவது யானை குதிரை கழுதை கடமை, கடமைங்கிறது இந்த இடத்துல காட்டு பசு, மான் எருமை மறை, கராம், கராம்ங்கிறது கரடி, கவரிங்கிறது கவரிமான், ஒட்டகம், இப்படிப்பட்ட இந்த 10 இளமைகள், அதாவது குட்டிகள், அதுகளை கன்றுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, வேற குளவின்னு யார சொல்றாங்க? இந்த யானை பசு எருமை கடமை மறை குரங்கு முசு, இந்த முசுகுந்தன்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். முசு குரங்கினம், ஊகம்னு சொல்றது கருங்குரங்கா. இந்த 8 இளமைகளையும் குளவிங்கிற பெயருக்கு சொல்லலாம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2 வரியில அற்புதமா சொல்லியிருக்காங்க. குளவியும் மகவும் குளவியும் மகவுமாய் 2 அல்லவை கிழவ வல்ல மக்கட்கண்ணே. அதாவது குளவியும் மகவும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2 இளமை பெயரும் இல்லாத மத்த எதுவுமே மக்களுக்கு பொருந்தாது. பிள்ளைகளை தான் மகவுன்னு சொல்லுவோம், குளவின்னு சொல்லுவோம். அது தவிர கன்றுன்னு பிள்ளைய சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதைத்தான் இங்க சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் தேட ஆரம்பிச்சேன். அதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க, அந்த விரித்து உரைத்தலை பத்தி படித்துக் கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல பார்க்கும் பொழுது, வியல், அந்த வியல் என் கிளவி அகலப் பொருட்டே அப்படின்னு பார்க்கும் பொழுது தொல்காப்பியத்துல உரியல், வியல் என்னும் சொல் இந்த இடத்துல அகலம், நல்ல அகலமான வயல்களை கொண்டது அப்படிங்கிறதுக்காக உபயோகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து மலைபடுகடாம்லையும் இந்த கரும்பு ஆலைகளுடைய சிறப்பை பத்தி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் நம்ம இப்போதானே இந்த வெள்ளை சர்க்கரையெல்லாம் நம்ம உபயோகப்படுத்துறோம். அப்பெல்லாம் நம்ம முழுக்க அந்த வெள்ளைப்பாகு, இந்த கருப்பட்டி காப்பி, இந்த இது சொல்லுவாங்க, அதுக்கு நான் மறந்துட்டேன், இப்ப கட்டஞ்சாயெல்லாம் இப்ப இந்த இதெல்லாம் பேசிக்கிறாங்கல்ல, அந்த வெல்லம் போட்டு தரக்கூடியதுதான் உடம்புக்கும் நல்லது. அந்த காலத்துல நிறைய இருந்திருக்கு. அது வேலேண்டு தொழுதி ஈரி உற்றென்ன கால் உரு துவைப்பின் கவிழ் கனைத்து இறைஞ்சி குறை அறை வாரா நிவப்பின் அறைவுற்று ஆலைக்கு அலமரும் தீம் களை கரும்பே புயற்புனிரு போகிய பூமலி புறவின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க? மலைபடுகடாம்ல. அங்க என்ன நடந்துச்சு? இந்த களை கரும்பை பத்தி என்ன பேசுறாங்க? அதாவது வேர்படை, ஒரு வேல்களெல்லாம் தாங்கி வரக்கூடிய அந்த வேர்படையெல்லாம் கூட்டம் எப்படி தெரிச்சு ஓடுதுமாங்கல்ல, அது மாதிரி காற்றெல்லாம் அடிச்சு மோதும் பொழுது இந்த கரும்புகள் ஓங்கி உயர்ந்து வளர்ந்து இருக்கிறது ஒன்னோட ஒண்ணு அடிச்சு ஆரவாரமா ஒலிக்குதாமா. அப்படி அது தலை வணங்கியும் ஒன்றோடு ஒன்று உரசியும் ஆரவாரமாக ஒலிக்கக்கூடிய காட்சி. அது எப்படி இருக்குமா? அந்த கரும்பு குட்டையாகவோ சூம்பி போதலுமோ இருக்காதாம். நல்ல வளர்ச்சியுடன் நல்ல முதிர்ந்த கரும்புகளாக வளர்ந்து தலை நிமிர்ந்து நிற்கும் பொழுது அவை வெட்டப்பட்டு ஆலைக்காக அறைப்படுவதற்காக அந்த வாடி, அத வெட்டிட்டாங்கன்னா வாடி போயிரும் இல்லையா? நம்மளே கவனிச்சிருப்போம். ஒரு மலர் அந்த செடியில இருக்கும் வரைக்கும் தான் அழகு. அத பறிச்சு இறைவனுக்கு வச்சாலும் சரி, தலையில வச்சாலும் சரி, அடுத்த சில நிமிடங்கள்ல வாடி போயிடும். அதே போலதான் ஆலைக்காக வெட்டப்படக்கூடிய இந்த கரும்பு நல்ல சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருந்தது. வெட்டி அடுக்கினதும் வாடி போச்சாமா அந்த கரும்பு. கசடுகள் நீக்கப்பட்ட பூக்கள் நிறைந்த இந்த காட்டு நிலம்னு அந்த எப்படி ஒரு கரும்பு வெட்டப்பட்டு ஆலைக்கு கொண்டு செல்லக்கூடிய காட்சியை மலைபடுகடாம்ல சொல்லியிருக்கிறாங்க. அதே மலைபடுகடாம்ல மழை கண்டன்ன ஆலை தோறும்
நெரேரென களை கண் உடைக்கும் கரும்பின் ஏத்தமும் அப்படின்னு. அது என்ன அந்த நெரேரென அப்படின்னு பார்த்தேன். மேகங்களை பார்த்தா மாதிரி புகை விடக்கூடிய ஆலைகள் தோறும் நம்ம கவனிச்சிருப்போம் இல்லையா? ஒவ்வொரு ஆலைகள்ல நிமிந்து பார்த்தோம்னா அந்த கசடுகள், அந்த புகை எல்லாமே வானத்தை, அந்த மேகத்தை போய் முட்டிடுற மாதிரி போய்கிட்டு இருக்கும். தட்டைகளை கணுக்களில், அதாவது கரும்பு கரும்பு கணுக்களில் அந்த கணுவை பார்த்து 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 அப்படி வெட்டிக்கிட்டே போவாங்களாம். அது ஏற்றம் இறைக்கிறது மாதிரி அந்த ஒலியை ஏற்படுத்துதான் அந்த எந்திரம் அந்த கணுக்கள்ல அந்த வெட்டக்கூடிய அந்த ஒலி. அதை தாண்டி அந்த கரும்புகள் எல்லாம் உள்ளே அந்த ஆலைக்குள்ள அரைப்படும் பொழுது எப்படி இருக்கான், அப்படியே நெரேரெனங்கிறத மழை பொழிகிறது போல சாறு, அந்த கரும்பு சாறு பொழியுதாமா. அப்படி அந்த ஆலைகள் தோறும் அந்த கரும்பின் கணுக்களை நறுக்குவதால் ஏற்படக்கூடிய ஒலி இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. பெரும்பானாற்று படையில இதையெல்லாம் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். மழை விளையாடும் களை வளர் அடுக்கத்து அணங்குடை யாழி தாக்கலின் பலவுடன் கணம் சால் வேளம் கதழ் உற்றாங்கு எந்திரம் சிலைக்கும் துஞ்சா கம்பலை விசயம் அடூவும் புகைசூழ் ஆலை தோறும் கரும்பின் தீஞ்சாறு விரும்பினீர் மிசைமின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மழை நல்ல சிறப்பாக பொழியக்கூடிய, மூங்கிலெல்லாம் நன்கு வளர்ந்து செழித்திருக்கக்கூடிய மலை பிரதேசம். அந்த மலை பக்க மலைகள்ல பிற உயிர்களுக்கு வருத்துதலை செய்யும். யாரு பிற உயிர்களுக்கு வருத்துதலை செய்யறாங்க? யானைகளை பத்தி சொல்றாங்க. இந்த யானைகள் எல்லாம் சில நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த வயக்காட்டுக்குள்ள எல்லாம் போய் எல்லாத்தையும், அதுவும் குறிப்பா கரும்பு தோட்டத்துக்குள்ள எல்லாம் போச்சுன்னா அதுக்கு கொண்டாட்டம் தான். மக்கள் எல்லாம் அதை புடிச்சு கட்டுறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிரும். அது அந்த மதம் பிடிச்ச மாதிரி அதுக்கு கொண்டாட்டம். அந்த சின்ன பிள்ளைங்களை எல்லாம் கொண்டு போய் ஒரு விளையாட்டு இடத்துல திடல்ல விட்டா என்ன ஆகும்? கைய பிடிக்கலன்னா போச்சு, எங்க போச்சுங்கன்னே தெரியாது, ஓடி போயிரும். அது போல இந்த சேட்டை பண்ணுது இந்த யானைகள். கூட்டம் கூட்டமா, ஒண்ணு ரெண்டு இல்ல, கூட்டம் கூட்டமா கலங்கி கதறினார் போலவா அந்த வேலை பாக்குது. கரும்பில் சாறு பிழியக்கூடிய எந்திரம் ஆரவாரிக்கும் இடையறாத ஓசை. அந்த ஆலையில நடக்கக்கூடிய அந்த ஓசையும் சரி, கருப்பஞ்சாறு, அந்த சாறை கெட்டியா ஆகிற அளவுக்கு நல்ல காய்ச்சி கொண்டே இருக்கக்கூடிய அந்த புகை சூழ்ந்த ஆலைகள் தோறும் அந்த இனிய சாறு கிடைக்கும். விருப்பம் உள்ளவர்கள் எல்லாம் பருகுவீர்களாக இந்த பாடல சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல அந்த உபகரணங்கள், அந்த எந்திரத்தில் இருக்கக்கூடிய முடிவில்லாத ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஆலை பக்கத்துல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எங்கேயோ தூரமா இருந்தா கூட அங்க கட்ட 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 கட்டன்னு அது ஓடிக்கிட்டே இருக்க சத்த கர்ஜனை ஒலிகள் போல அந்த கரும்பு சாறு கொதிக்கக்கூடிய ஒவ்வொரு சர்க்கரை ஆலையும் புகை சூழ்ந்து ஒரு மண்டலத்துல எல்லோருடைய அலறல் மாதிரி கேக்குதாமா. ஆலியால் தாக்கப்படும் யானைகள் மற்ற விலங்குகளுக்கு துன்பம். யானைக்கு இப்போ கூட சமீபத்துல நம்ம பார்த்தோம், ஒரு யானையுடைய காதுல ஒரு ரப்பர், அந்த என்ன சொல்லுவோம், சக்கரத்துல தீய வச்சு அது காதுல மாட்டி விட்டு அது பாவம், அது ஓடி அது மதம் பிடிச்சு ஓடினா என்ன ஆகும்? எதிர்த்தால வரவங்க எல்லாம் அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. யானைக்கு ஒருத்தன் தீங்கு விளைவிக்கிறான்னா அது மத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்க, அது தெரிஞ்சு பண்றது இல்ல, அது மற்ற விலங்குகளுக்கு துன்பம் தரும். அதைத்தான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அதை தாண்டி மூங்கில் வளரும் மலைகளில் மேகங்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறது. அங்கே சென்றால் உங்களுக்கு நல்ல இனிப்பு தரக்கூடிய கரும்புச்சாறு குடிக்கலாம். எந்த அளவுக்கு நீங்க குடிக்கணுமோ அவ்வளவு குடிக்கலாமியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பரிபாடல்ல பாத்தீங்கன்னா சாறுகொள் ஓதத்து இசையோடு எப்படி ஒரு அந்த தொடர்பு படுத்துறாங்க பாருங்க. திருநயத்தக்க வயல் அப்படிங்கிற ஒரு பாடல் அடிகள்ல ஒரு சாறுகொள் ஓதத்து இசையோடு மாறுற்று உழவின் ஓதை பயின்று அறிவு இழந்து திரினரும் ஆர்த்து நடுநரும் ஈண்டி திருநயத்தக்க வயல்னு பரிபாட திரட்டுல சொல்லியிருக்காங்க. என்னன்னா அந்த இறைவனை பற்றி பாடும் பொழுது, எம்பெருமானே நீ எழுந்தருளிய இந்த இருந்தை ஊரின் இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத நிலத்தில் உள்ள ஆலைகளில் கரும்பின் சாற்றினை எல்லாம் பிழிந்து எடுப்பதால் உண்டாகக்கூடிய இனிய இசையுடன் கூடிய ஆரவாரம் இல்லாம அது தாண்டி வேற என்னெல்லாம் கேக்குதாங்க? உழவர்கள் என கரும்பாலையும் இனிய இசையாம், அதையும் விட புனிதமானதுன்னு சொல்ற மாதிரி உழவர்கள் உழும் பொழுது, நாற்று நடும் பொழுது அவர்கள் பாடக்கூடிய ஏர்மங்கல பாடல்களை பாடி ஆரவாரமாக அங்கே வேலை செய்து கொண்டிருப்பார்கள். சிலர் கள் உண்டதால் அறிவு மயங்கி அங்கும் இங்கும் திரிந்து கொண்டிருப்பார்கள். உளத்தியரெல்லாம் குறவை பாட்டை பாடி நாற்றை நட்டு கொண்டிருப்பார்கள். திருமகளும் விரும்பி வீற்றிருக்கும் தகுதியுடைய வயல்கள் இங்கே நிறைந்து கிடக்கின்றன அப்படின்னு சொல்லி இதெல்லாமே இது தொடர்பான நான் பார்த்த
வியந்த அந்த விடயங்களை உங்க கூட பகிர்ந்தேன். இப்ப இதுல நிறைவாக ஒரு முறை சொல்லிடுறேன். இந்த வரிகள்ல நாம் இன்று பார்த்தது, சோழ நாட்டினுடைய அகன்ற வயல்களில் விளைச்சல் என்றுமே குறையில்லாமல் நீங்காது நடந்து கொண்டே இருக்கும். அப்பேற்பட்ட வயல்கள்ல நன்கு விளைந்த முற்றிய கரும்பினை பாகாக காய்ச்சுகின்ற மனம் கமழும் ஆலைகள் நிறைய உண்டு. அந்த ஆலைகளிலிருந்து வரக்கூடிய நெருப்பு புகையின் வெப்பத்தால் நீர் நிறைந்து கிடக்கக்கூடிய வயல்களில் நீண்டு செழித்து வளர்ந்திருக்கக்கூடிய அழகான நெய்தல் பூக்கள் எல்லாம் அழகு கெட்டு வாடி போகுமாம். அந்த இடங்களிலே விளைந்த நல்ல காய்ந்த செந்நெல்லின், அதாவது அறுப்பதற்கு அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய கதிர்களையெல்லாம் நன்கு தின்று புடைத்த பெரிய பெரிய வயிற்றை உடைய எருமை மாட்டின் முதிர்ந்த கன்றுகள் எல்லாம் அங்கே நெல்கள் எல்லாம் அவங்க சேமித்து வைத்திருக்கக்கூடிய நெற்கூடுகள், அதாவது நெற்குதிர்களின் நிழலிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும். மருத நிலத்தில் குலைகளை உடைய தென்னை, தாறு போட்டு இருக்கக்கூடிய வாழைத்தாருன்னு சொல்லுவோம் இல்லையா, வாழை காய்கள் நிறைய கொட்டி கிடக்கக்கூடிய பாக்கு, மணக்கக்கூடிய மஞ்சள், பல்வேறு இனத்தை சார்ந்த மாமரங்கள், குலை குலையாக தொங்கும் காய்களை உடைய பனை மரங்கள், கிழங்கினை உடைய சேப்பஞ்செடிகள், முளைத்திருக்கக்கூடிய இஞ்சி செடிகள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஆக இந்த 1 வரிகள்ல காவிரி ஆற்றினுடைய சிறப்பினையும், இன்று நாம் பார்த்த 8 முதல் 19 வரிகளிலே காவிரியாறு பாய்ந்ததால் வளமோடு காணப்படக்கூடிய சோழ நாட்டின் நில வளத்தையும் பற்றி நம் ஆசிரியர் குறிப்பிட்டிருந்தார். இனி நாம் பார்க்கக்கூடிய வரிகள்ல என்ன வரப்போகுதுன்னா, 20 218 வரைக்கும் காவிரி பூம்பட்டினத்தின் பெருமைகளை எல்லாம் நாம் காணப்போகிறோம். பட்டினத்தை சிறப்பித்து கூறிய இந்த பாலை திணைப்பாடல் பட்டின பாலையை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இனி வரக்கூடிய வரிகளில் நாம் காவிரி பூம்பட்டினத்தின் பெருமைகளையும் சிறப்பினையும் உங்களோடு இணைந்து நாம் காண்போம் என்று சொல்லி, இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு தந்த நம் நிறுவனர் சத்யா அவர்களுக்கும், துணைத் தலைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும், இங்கே இணைந்திருக்கக்கூடிய நம் தமிழால் களத்தின் மூத்த தமிழ் ஆளுமை பெருமக்களுக்கும் தோழமைகளுக்கும் என் இனிய நன்றியை சொல்லி என்னுடைய இந்த சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.